என்னவா போற? இன்ஜினியரா மயிராவ. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிசைன்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு டேப்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸு, அப்புறம் இருக்கக்கூடிய டூல்ஸு, இதை பற்றி என்னென்னு அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து கல்லிங் அப்படின்றது நமக்கு ஆனில் இருக்கும். இந்த கல்லிங்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் மாதிரியான ஆப்ஜெக்டை நான் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ நமக்கு செலக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஒரு 3D சர்ஃபேஸ், அதாவது 3D ஆப்ஜெக்டாக நமக்கு செலக்ட் ஆகுது. உள்ள எந்த ஆப்ஜெக்ட்டுமே, அதாவது இந்த 3D பாக்ஸ்குள்ளார என்ன இருக்கோ அது எதுவுமே நமக்கு விசிபிள் ஆகலை. கரெக்டாக? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2D ஒயர் ஃப்ரேமில் வைக்கிறேன். இப்போ உள்ள இந்த லைன் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, உள்ளே கிராஸ் ஆகிற லைனு, இது எல்லாமே நமக்கு எப்படி இல்லை, நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு 3D ஆப்ஜெக்டாக இருக்குது. அதாவது நம்ம உள்ள ஆப்ஜெக்ட் எதுவுமே நமக்கு விசிபிள் ஆகலை. ஓகேவா? இதே நீங்கள் கல்லிங்கன்றதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளது டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஓகேவா? இதுக்கு தான் இந்த கல்லிங் அப்படின்றத நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி 3D சர்ஃபேஸாக தெரியும். ஓகேவா? இது எந்த யூஸுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட்டோ இல்லை இந்த சர்ஃபேஸ் லைனோ ஏதோ ஒன்று தேவைப்படும் பட்சத்தில் இதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து செலெக்ஷனில் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நிறைய விதமான ஃபில்டர் இருக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஃபில்டர் தான் நம்ம பயன்படுத்தும். அதாவது ஃபில்டர் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸில் இந்த ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நோ ஃபில்டர். நோ ஃபில்டர் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபில்டருமே இல்லை. இப்போ ஃபில்டர்னால் என்ன, இப்போ இதில் இந்த ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸு. இந்த ஒரு பாக்ஸில் என்னென்னலாம் நமக்கு ஃபில்டராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, இது. அடுத்து இந்த பாயிண்ட் அதாவது இந்த கார்னரில் நமக்கு மூணுமே என்ன ஆகுது, கனெக்ட் ஆகிற இந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த வெர்டெக்ஸு. அது மாதிரி நமக்கு ஃபேஸு. ஸோ அந்த ஃபேஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஃபேஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபேஸு. இந்த ஃபேஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும், இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம். இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, டோட்டல் ஆப்ஜெக்ட் என்டையர் ஆப்ஜெக்ட்டுமே எனக்கு செலக்ட் ஆகுது இல்லையா? அது மாதிரி இந்த ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் அந்த ஒரு வெர்டெக்ஸையோ அந்த ஒரு எட்ஜையோ அந்த ஒரு சர்ஃபேஸையோ நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த செலெக்ஷனில் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபில்டரில் ஃபஸ்ட்டு நோ ஃபில்டர்ன்றது நமக்கு எந்த ஒரு ஃபில்டருமே இல்லை, நமக்கு எல்லாமே என்ன ஆகும், செலக்ட் ஆகும் அப்படின்றது தான் அந்த நோ ஃபில்டர். ரெண்டாவதாக வெர்டெக்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ வெர்டெக்ஸ் இப்போ தான் நான் வந்து சொன்னேன், வெர்டெக்ஸ்னா என்னது, அந்த பாயிண்ட்டு கார்னர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த பாயிண்ட் மாதிரி காமிக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில், இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஏதோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணி அதோட கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட் மட்டும் கிடைச்சா போதும், வேறு எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனால், இப்போ இங்கே இப்படி ஒரு ஹையாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு ஹைட்டில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த வெர்டெக்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ வெர்டெக்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வெர்டெக்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும் நார்மலாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்போ பாருங்கள், நான் வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் என்ன ஆகுது, நமக்கு வந்து செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காம்பனண்ட்டே நமக்கு என்ன ஆகுது, ஒரு மாதிரி மாடிஃபை ஆகியிருக்கு தெரியுதா. அதாவது நம்ம ஃபில்டரில் வச்சுருக்கோமோ அது ஒண்டியும் நமக்கு என்ன ஆகும், செலக்ட் ஆகும். அப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறோமோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம மாடிஃபை பண்ணுறோம், ஒரு மாடிஃபை டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு வந்து எதுவுமே என்ன ஆகாது. அதுதான் இந்த வெர்டெக்ஸ் அப்படின்றதோட மீனிங். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபில்டரில் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம். அதே மாதிரி தான் சேமஸ் வந்து எட்ஜ் அப்படின்ற சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எட்ஜுனா என்னது, அந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு, நமக்கு இந்த எட்ஜு மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா செலக்ட் ஆகும். நமக்கு வேறு எந்த ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகாது. டோட்டலாக செலக்ட் பண்ணாலும் அந்த எட்ஜு தான் செலக்ட் ஆகும். இதுவும் அதே மாதிரி நீங்கள் காப்பி அந்த மூக்கு இதெல்லாம் வந்து பயன்படும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஃபேஸு. ஸோ ஃபேஸ்னா என்னது, நார்மலாக இந்த ஃபேஸு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செலெக்ஷனில் இருக்கிறதுல நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, நோ ஃபில்டர் பயன்படுவோம். நோ ஃபில்டர்னா என்னது, எந்த ஒரு ஃபில்டருமே இல்லை, நமக்கு டோட்டல் ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். வெர்டெக்ஸ்னால் அந்த ஒரு பாயிண்ட்டு. எட்ஜுனா நமக்கு இந்த லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர்கிட்ட. ஸோ இதுதான் வந்து எட்ஜு.
நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ். ஸோ ஃபேஸ்ன்றது என்னது? இதான் நமக்கு ஃபேஸு. ஸோ இது செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ 3Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக எது பயன்படுத்துவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனி அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மினிமமாகவே அங்கே ஒரு 10 டூல்ஸில் தான் இருக்கும். 10 டூல்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதில் பாதி வந்து 2Dலேருந்தே வந்துடும். 3Dயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாடலிங்கில் கொஞ்சம் டூல் யூஸ் பண்ணுவீங்க. ப்ரெஸ் புல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி இந்த சாலிட் எடிட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் டூல்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து கம்மியான டூல்ஸ் தான். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டீடைலிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது டீடைலிங் சாஃப்ட்வேர்ஸ்னால் என்னது? நமக்கு வந்து மாடலிங் பண்ணி டீடைலிங்கும் அதிலே பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் டீடைலிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதாவது சால்டோக்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல, கிரியோ, கேட்டையா, அதெல்லாம் வந்து நம்ம அதில் டீட்டெயில்டாக நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷனில் நமக்கு மூவ் கிஸ்மோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவ்னு இருக்கும், ரொட்டேட்னு இருக்கும், ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னா நம்ம 2Dயில் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுலேயே 3Dயில் இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மூவ் கிஸ்மோ அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட்டில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோஆர்டினேட் உங்களுக்கு காமிக்கும். அந்த கோஆர்டினேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெஃபரன்ஸுக்கு மட்டும் மூவ் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் மூவ் பண்ணுறது வேல்யூ கொடுத்தும் நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். அதாவது நார்மலாக நம்ம 2Dயில் மூவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் சேம் ஆஸ் நமக்கு ரொட்டேட்டும். ஸோ இப்போ நம்ம மூவ்க்கு என்ன பண்ணோம்? ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோன்னே அந்த நமக்கு கோஆர்டினேட் வந்துச்சு. அந்த கோஆர்டினேட்டை நம்ம என்ன பண்ணோம்? செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சோம் இல்லையா? அதே மாதிரியே ரொட்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோஆர்டினேட்டை இங்கே வந்தோடனே, அதாவது அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோன்னா அந்த கோஆர்டினேட் வந்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த சர்க்கிள் எல்லாமே ஒரு டேரக்ஷனை வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த க்ரீன்ன்றது வந்து நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் ஆகும், ரெட்ன்றது வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், ப்ளூன்றது வந்து நமக்கு இசட் ஆகும். அந்த மாதிரி ரொட்டேஷன் வைஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கலர் வைஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கோஆர்டினேட்டரோட கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஓகே. இப்போ நான் வந்து ரெட்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டேரக்ஷனில் எனக்கு என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதே F8 வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் ஆங்கிள் கொடுத்து கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து இந்த க்ரீனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேரக்ஷனில், இப்போ F8 ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரக்ஷனில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளை கொடுத்து அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ப்ளூ டேரக்ஷன்லையும். ஓகேவா? ஸோ இந்த டேரக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேமஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ரொட்டேட் கிஸ்மோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலுன்றது நார்மலாகவே வந்து 2Dயில் ஸ்கேல் பண்ணுற மாதிரி தான். ஆப்ஜெக்ட்டோட சைஸை வந்து நம்ம 1 மடங்காவோ இல்லை 2 மடங்காவோ 3 மடங்காவோ நம்ம பெருசு பண்ணுறது தான் இந்த ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு கோஆர்டினேட் வரும். அந்த கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக என்டையர் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கேல் வந்து நீங்கள் வேல்யூ வச்சும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதாவது இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும், இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக ஆகும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறத வைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி செலக்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மொத்தமாகவோ இப்போ இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேலே மட்டும், இப்போ இந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு மட்டும், இப்போ இந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு மட்டும். இல்லை எனக்கு வந்து மொத்தமாக தான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதாவது நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இந்த செலெக்ஷனில் இருக்கக்கூடிய டூல்ஸு. ஸோ நான் இப்போ நடத்தியிருக்க டூல்ஸ் மட்டும்தான் நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது தாண்டி வேறு எதுவும் யூஸ் பண்ணுவோம் அப்புறம்னு கேட்டிங்கன்னா இது தாண்டி வேறு எதுவுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இதை வச்சு இந்த டூலை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ரெகுலராக நம்ம வீடியோ வந்து பாருங்கள். யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டிசைனிங் கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம சேனலை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தயாளன். தேங்க்யூ. Again and again and again, the lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I